ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Aruvi Tech News. இப்போ நம்ம சேனலில் 2 ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெக்யூர்மெண்ட், எனக்கே நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் எல்லாமே வீடியோ போட முடியல, டைம் இல்லாதனால. ஸோ இருந்தாலும் எல்லாருமே வந்து ஜோஹோக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க, ஜோஹோ எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ ஜோஹோவில் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து சாம்சங், இதுவுமே வந்து 14 lakh per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமும் வந்து இப்போ லைவ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த 2 ரெக்யர்மெண்ட், ஏன்னா சாம்சங் ரெண்டுமே ரொம்ப பாப்புலரான கம்பெனி. ஸோ அதனால இந்த ரெக்யர்மெண்ட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோ வந்து எல்லாரோட ட்ரீம் கம்பெனி இருக்கும். எனக்குமே நிறைய கால்ஸ் வரும்போது என்னன்னா, மேம் இந்த மாதிரி ஜோஹோக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது கைட் பண்ண முடியுமா, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜோஹோக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஏன்னா வேற கம்பெனியோட இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுங்க. ஜோஹோன்றது நம்ம சில பேருக்கு ஈஸியா கிடைச்சிடும், சில பேருக்கு டைமும் எடுக்கலாம். ஏன்னா வந்து நல்லா நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு, ஏன்னா நான் இன்ஸ்டியூட்ல பார்த்த வரைக்கும் நிறைய நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு டைம் எடுத்து அப்படிலாம் வந்து போக முடியாமல் போயிட்டு வேற கம்பெனிக்கு போனாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்து லக்கில் உள்ள போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நல்லா லக்குன்றது நான் சொல்ல மாட்டேன், ப்ரிப்பேர் பண்ணவும் செய்யணும். அது வந்து ஜோஹோ எந்த ஒரு கம்பெனிக்குனாலுமே நம்ம ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து போட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதனால ஜோக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா மற்ற கம்பெனி ரெக்யர்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எப்போவுமே அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு, செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ரவுண்டு வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் இருக்குது. நீங்கள் தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கிறவங்க, நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களே எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்டும் வந்து வெல்வெல்ஸாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோவா தெரியாது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சி, ஜாவா, பைத்தான் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிடுவோம். பேசிக்ஸ்னு இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு இன்டர்வியூ பேஸ்டாக தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண வைப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் பைத்தானோட பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போகணும் அப்படின்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான வேகன்சிஸ் இப்போ நிறையா இருக்குது. என்கிட்டே நேற்று ஒரு கம்பெனிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்ததுனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக உள்ளவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான். வெப் டெவலப்மெண்ட்டில் என்னன்னா, ஃப்ரண்ட் ஹண்டு தனியாக எடுத்துக்கணும். நீங்கள் ரியாக்ட், ஆங்குலர் வேணும்னாலும் கற்றுக்கலாம். பேக் ஹண்ட் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கணும்னா ஃபுல்லாக சேர்ந்தே தான் ரொம்ப. ஏன்னா இப்போ நான் என்கிட்ட நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இப்போ கூட கால் பண்ணாங்க. வெளியில் வந்து நிறைய ஃபீஸ் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து சில பேர் கிளாஸே கரெக்டாக எடுக்கிறதுலாம் வந்துச்சு. நீங்கள் என்கிட்ட நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி ஒரு இன்டர்வியூ போகணுமோ, எந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பைத்தான் கற்றுக்கிறீங்கனாலும் இன்டர்வியூ பேஸ்டு தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அப்பப்போ டெஸ்ட்லாம் வந்து வைப்பேன். ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தென்காசி திருநெல்வேலியில் உள்ளவங்க, நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், நீங்கள் சாஃப்ட்வேரில் போகணும், இல்லை இந்த பேச்சுலர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் முடிச்சவங்க தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே உங்களோட கரியரை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண சாஃப்ட்வேருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 18-19 பேட்ச்லேருந்து முடித்தவங்க, எனக்கு வந்து 1 இயர் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல, ஸோ அதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டு நீங்கள் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்மக்கிட்ட படித்த எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ நான் படிச்சிட்டவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, எங்கேயுமே கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்குள்ளே போகும். இது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலு. 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 0 ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா சி, C++, ஜாவா கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு டிசைன் டெவலப் பண்ண தெரியணும், ஒரு அப்ளிகேஷனை
அவங்களோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோன்றது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட் வெல் டிசைன் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோட் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். என்ஷூர் டிசைன்ஸ் ஆர் இன் கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. Note, if you have attended the written test interview with Zoho anytime in past 3 months முன்னாடி நீங்க வந்து இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஃபார்ம். ஆனால் வந்து 2022 நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். Those who are applying for this position have to appear for a face-to-face interview 2nd April Zoho எஸ்தானிகா சென்னை லொக்கேஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அதாவது ஜோஹோ ஆஃபீஸில் 2nd ஏப்ரல் அன்னைக்கு, இன்னைக்கு 24, 2ஆம் தேதி நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக அட்டன் பண்ணணும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே ஆன்லைன் டெஸ்ட்டில் எழுதும்போது நல்லா தெரிஞ்சவங்களே நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வந்து அடுத்த லெவல் போக முடியலை அப்படின்றலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் படித்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணும்போது தான் உடனே உங்களோட என்ன நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன ஜெண்டர்ன்றதை கொடுங்க, காலேஜ் நேம் கொடுங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஜோஹோ பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னு கொடுங்க. கரண்ட் எம்ப்ளாயர்ன்றது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா உங்களோடது கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள். ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. டெஸ்டினேஷன்லையும் என்னன்றதை கொடுக்குங்க. ஓகே. ஸ்கில் செட்டில் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத கொடுங்க. சி++, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. தெரியாமல் அந்த லாங்குவேஜை தயவுசெய்து மென்ஷன் பண்ணாதீங்க. கரண்ட் சிடிசி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகே. நோட்டீஸ் பீரியட் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இமிடியேட் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க எவ்வளோ நாளோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌஸ் ரெஸ்யூமை வந்து ப்ரௌஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே. அடுத்து சாம்சங்கோட ரெக்யூர்மெண்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் இன்ஜினியருக்கான ரோலு. பெங்களூரில் தான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன். 14 lakh per annum அபோவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் 2021 பேட்ச் எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிரைவ் வந்து ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம். ஓகே. இதுக்கு வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே 5G நெட்ஒர்க் அடுத்து நம்ம வந்து ஸ்விட்சர் ஆக போகிறோம். ஸோ அது மல்டிமீடியா கேமரா, ஏஆர், வாய்ஸ் விஷன் ஆன் டிவைஸில் உள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வெப்பு, டெவலப், ஐஓடி இதெல்லாம் தெரிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு போடலாம். சாம்சங்கில் வந்து அவங்களோட பெஸ்ட் எம்ப்ளாயர் வந்து 2021 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. 2021 பேட்ச் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், டியூயல் கோர்ஸ், எம்எஸ்சி படித்தவங்களும், பிரான்ச்சஸ் வந்து சிஎஸ்சி, ஐடி, இசி, ட்ரிபிள், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் முடிச்சவங்களே அப்ளை பண்ணலாம். சிஜிபிஏ வந்து 7 இருக்கணும், குட் பிஹெச் ஸ்கோர் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த ரவுண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சாம்சங் ஆன்லைன் சேலஞ்ச் 3 hours டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 rounds ஆஃப் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் என்னென்னா ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றதுனால ஈஸியாக தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் தெரியும், அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இது வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க, பட் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாகின் டு அப்ளைன்றது கொடுத்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. இட் வில் பி ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஆஸ் ஆஃபர்டு பை சாம்சங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெங்களூரு. த காம்பன்சேஷன் 14 lakh இண்டிகேட்டட் அபோவ் இஸ் தி பேர் மினிமம் ஆஃபர்டு. நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. லாகின் டு அப்ளை கிளிக் பண்ணுங்கள். லிட்மஸில் என்னென்னா நிறைய ரெக்யர்மெண்ட் நானே போட்டிருப்பேன், அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதர்வைஸ் ரெஜிஸ்டர்ன்றதை போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்தர் என்னெல்லாம் ப்ராசஸ் கேட்குதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே. நான் சொல்கிறது தான். ஏன்னா இப்போது 2022க்கான ரெக்யர்மெண்ட் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இது ஆல்ரெடி முடித்தவங்க இன்னும் வேலைக்கு போகல, வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனி ஃபீல்டு முடித்தவங்களா இருந்தாலும் சாஃப்ட்வேரை போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ பைத்தான்றது ட்ரெமாண்டஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது வெப் டெவலப்மெண்ட்டுக்கும். ஸோ அதனால்
லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமை எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.